இன்றைய ஆன்மீக தகவல். ராமாயணம் மகாபாரதம். அதிலே மகாபாரதத்திலே இருந்து இன்றைய நாளிலே ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் பார்க்க இருக்கின்றோம். அள்ள அள்ள குறையாத ஒரு சுரங்கம் மகாபாரதமும் ராமாயணமும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சற்று துவண்டு போயிருக்கின்ற காலகட்டங்களிலே எல்லாம் இந்த ராமாயணம் மகாபாரதம் இரண்டையும் எடுத்து படித்தாலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான ஒரு வெளிச்சம் கிடைக்கும். நிறைய பேர் சொல்வார்கள், நான் ஏகலைவன் போல் ஒரு தொழிலாய் யாருடைய உதவியும் இல்லாமல் கற்றுக்கொண்டேன் என்று சொல்பவர்கள் நான் ஏகலைவன் போல் என சொல்வார்கள். அந்த ஏகலைவனை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதேபோல் நிறைய பேர் சொல்வார்கள், யுக தர்மம் என்று ஒன்றிருக்கின்றது. இன்றைக்கு கலிகாலம். இந்த கலிகாலத்திலே தீமைகள் எல்லாம் நல்லவை போலவே தோன்றும். தீமைகள் நல்லவை போலவே தோன்றும் கலிகாலத்திலே. குடிப்பழக்கம் என்பது மோசமான பழக்கம். ஆனால் இன்றைக்கு 90% பேருக்கு மேல் குடிகாரர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் குடிப்பழக்கம் இல்லாத 10% பேரை மற்றவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள்? எள்ளி நகையாடுகின்றார்கள். பெண்களும் கூட குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த காலம் மிக மிக மோசமான காலம். ஆக கலிகாலம் என்பது இதுதான். ஆனால் மற்ற யுகங்கள் அந்தந்த யுக தர்மப்படி நடந்தது. அதனால்தான் கலியுகம் என்பது அப்படியே ஏருக்கு மாறாக இருக்கும்போது அந்த தர்மத்திலே, அதாவது அந்த யுகங்களிலே நடந்த தர்மங்கள் எல்லாம் நமக்கு அதர்மம் போல் தோன்றுகின்றது. நிறைய பேர் சொல்வார்கள், துரோணரை பற்றி இழிவாக பேசுவார்கள். துரோணாச்சாரியார் ஏகலைவனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாராமே என்று. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். துரோணர் ஏகலைவனிடம் கட்டை விரலை வாங்கிவிட்டார். அது மிக மிக பெரிய தவறு என இந்த கலிகாலத்திலே ஒரு சிலர் ஆராய்ச்சி செய்கின்றார்கள். துரோணரை பழித்து பேசுகின்றார்கள். இதனுடைய தெளிவான விளக்கம் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நான் சொல்லவில்லை, பெரிய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். துரோணாச்சாரியார் ஒரு அற்புதமான ஒரு ஆசான், அரச குடும்பத்தினுடைய ஆசிரியர், எல்லா விதத்திலேயும் அரசனுக்கு கட்டுப்பட்ட ஒரு ஆசிரியர். அந்த யுகத்திலே மன்னனை மீறி ஆசிரியர்கள் எதுவும் செய்ய முடியாது. இது அவர்களுடைய தர்மம். அரச குடும்பத்திற்கு அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அவர்களை செய்ய வேண்டிய, அந்த காரியங்களை செய்ய வேண்டியது தான் இவர்களுடைய கடமை. அந்த நாளிலே ராஜவம்சத்திற்கும் க்ஷத்திரிய வம்சத்திற்கும் மட்டுமே சில பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்படும். இன்றைக்கு கூட இராணுவ முகாம் இருக்கின்றது. இராணுவ முகாமிலே பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இராணுவத்திலே இல்லாத ஒருவர் போய் அங்கே இருக்கின்ற கமாண்டரிடம் எனக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னால் அந்த கமாண்டர் பயிற்றுவிப்பாரா? முதலிலே நாம் அங்கு உள்ளே நுழையவே முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் கற்றுக் கொடுப்பாரா? கற்றுக் கொடுக்க மாட்டார். நீ இராணுவத்திலே இருக்கின்றாயா, நீ எப்படி இங்கே உள்ளே வரலாம் என்று தான் கேட்பார். வித்தை தானே, வா துப்பாக்கி சூடு கற்றுக் கொடுக்கின்றேன் என்று சொல்வாரா? நிச்சயமாக சொல்ல மாட்டார். காரணம், அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்பவன் நல்லவனா கெட்டவனா என்று நிறைய இருக்கின்றது அல்லவா? ஆகவே அந்த தர்மத்தை மீறி யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். அப்படித்தான் அந்த காலத்திலே, அந்த யுகத்திலே மன்னர் பரம்பரைக்குத்தான் ஒரு சில விஷயங்களை, ஒரு சில வித்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது மரபு. அந்த வகையிலே துரோணர் அரசுக்கு அந்த வழியிலே வந்தவர்களுக்கு மட்டும்தான் பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பார். ஆகவே இப்படி அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கார். மேலும் இப்படிப்பட்ட பயிற்சிகளை தகாதவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டால் அதன் மூலம் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு ராஜ்யத்துக்கு பிரச்சனை ஏற்படும் என்பதும் ஒரு காரணம். ஆகவே துரோணர் அரச குடும்பத்திலே வருகின்ற மாணாக்கர்களுக்கு மட்டும் பயிற்சியை அளித்து கொண்டிருந்தார்.
அந்த வகையிலே பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணரிடம் வித்தைகளை பயின்றார்கள். இதிலே தேரோட்டி மகனான கர்ணனும் படிக்கின்றான். அரங்கேற்றம் எல்லாம் முடிந்த பின்புதான் ஏகலைவன் என்றொருவன் இருப்பதும் அவன் வில்வித்தையிலே அர்ஜுனனையும் மிஞ்சி நிற்பதும் அறியப்படுகின்றது. அர்ஜுனன் நேரிலே இதை பார்த்து விட்டான். அதுவரை தான் மட்டுமே பெரும் வீரன் என நம்பிக்கொண்டிருந்த அவனுக்கு ஏகலைவன் செய்த வித்தைகள் அதிர வைத்தது. ஒரு நாய் அவன் முன் சுருண்டு விழுந்தது. எங்கிருந்தோ வந்த அம்புகள் அந்த நாயினை அர்ஜுனனே அசரும் வண்ணம் தாக்கியது. முதல் அம்பானது நாயினுடைய காலை தாக்கிற்று. இரண்டாவது அம்பு மரத்திலே பட்டு சரியாக திரும்பி அதனுடைய வாயிலே குறுக்காக பாய்ந்தது. மின்னலென பாய்ந்து வந்த அம்புகள் எல்லோரும் அதிசயிக்கின்ற வகையிலே, அதாவது அர்ஜுனன் அதிசயிக்கின்ற வகையிலே எங்கெங்கோ பட்டு திரும்பி நாயினுடைய வாயினை பல வகைகளிலே தைத்து நாயின் தலை இருக்கின்றதல்லவா அதனை கழுத்தோடு திருப்பி வைத்து விட்டது. இந்த காட்சியை கண்ட அர்ஜுனன் அசந்து போனான். இந்த அம்பினை எய்தது யார் என வியந்து அவன் தேடும் பொழுது ஒரு வேடன் ஒரு சிலையினை வணங்கி கொண்டிருந்தான். அந்த சிலை துரோணருடைய சிலை. இதை பார்த்தவுடன் அர்ஜுனனுக்கு ரத்தம் கொதித்தது. துரோணர் நமக்கெல்லாம் மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டதாக பொறுமினான். அரச குடும்பத்துக்கு மட்டுமே செய்ய வேண்டிய காரியத்தை யாரோ ஒரு வேடுவனுக்கு சொல்லி தந்ததாக இது மிகப்பெரிய ராஜ துரோகம் எனவும் சொல்லி ஆத்திரமடைந்தான் அர்ஜுனன். துரோணனுடைய சிலையினை வணங்குபவன் எப்படியும் அவருடைய சீடனாகத்தான் இருக்க முடியும். அரச குடும்பத்துக்கு மட்டுமே சொல்லிக் கொடுக்கின்ற இவர் எப்படி ஒரு வேடனுக்கு சொல்லிக் கொடுத்தார் என துரோணர் மேல் மிகப்பெரிய கோபம் ஏற்பட்டது அர்ஜுனனுக்கு. மேலும் அவனுடைய கோபம் துரோணர் இது பற்றி ஏன் யாரிடமும் சொல்லவில்லை என்பது கோபத்தை இரட்டிப்பாக்கியது. உடனே துரோணரை சந்தித்து தெளிவுபடுத்தி கொள்ள விரும்பினான். துரோணருக்கும் எதிரிகள் இருந்தார்கள். ஒரு அரசனிடம் அவமானப்பட்ட பிறகுதான் ஹஸ்தினாபுரத்துக்கு அவர் வந்தார். அப்படிப்பட்ட துரோணர் தங்களுக்கு தெரியாமல் ஏதோ செய்கின்றார் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை அவையிலே சொன்னால் நிச்சயம் துரோணனுடைய தலை வெட்டப்பட்டுவிடும். அவ்வளவு கொடிய குற்றம் அது. ஆயினும் அந்த வேளையிலும் கோபம் ஏற்பட்ட போதும் அர்ஜுனன் சற்று நிதானமாக யோசித்தான். துரோணனிடமே சென்று கேட்டு விடுவோம் என துரோணனிடம் வந்து இப்படி நீங்கள் ஒரு வேடுவனுக்கு பயிற்சி அளித்தீர்களா என கேட்டான். அதிர்ந்து போனார் துரோணர். விபரீதத்தை அறிந்து அப்படி நான் யாருக்கும் பயிற்சி அளிக்கவில்லை என கூறி அர்ஜுனனை அழைத்து கொண்டு காட்டுக்கே விரைந்து சென்றார். விஷயத்தை நிரூபிக்க வேண்டும் அல்லவா? இறந்து கிடந்த நாயினை கண்டபொழுதே அவருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து விட்டது. இவ்வளவு துல்லியமாக அம்பு எறியும் சக்தி, அதுவும் அசையும் இலக்கினை வீழ்த்தும் சக்தி யாருக்குமே இல்லை. ஆகவே துரோணர் இதனை பார்த்து அசந்து போனார். துரோணருக்கு மேலும் அதிர்ச்சியாக இருந்த ஒரு விஷயம், ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கின்ற மரத்துக்கு அம்பை எய்தினான் அந்த வேடன். அந்த அம்புகளை தொடுத்தே பாலம் கட்டினான். அதில் ஏறிச் செல்ல தயாரான போது துரோணர் தடுத்தார். நில், யார் நீ என்று கேட்டார். சத்தம் கேட்டதும் ஏகலைவன் அதிர்ந்தான். குருவே என காலில் விழுந்து விட்டான். அதாவது துரோணர் வந்து பார்த்தார் அல்லவா, பார்த்துவிட்டு ஒளிந்து நின்று மறைந்து நின்று பார்க்கின்றார்கள். யார் செய்கின்றார்கள் இதனை என. அர்ஜுனன் ஏற்கனவே இந்த வேடனை பார்த்து விட்டான். துரோணர் பார்க்கவில்லை. துரோணருக்கு சுட்டி காட்டுகின்றான் இவன்தான் என்று. அப்போது துரோணர் கத்துகின்றார், என்னுடைய சிலையினை வைத்து பூஜித்து என்னை பெரும் சிக்கலிலே நீ இழுத்து விட்டு விட்டாயே, இப்பொழுது நான் ராஜ துரோக குற்றத்திலே சிக்கப் போகின்றேன், இதற்கு என்ன வழி என அந்த வேடனை பார்த்து அவர் மிகுந்த கோபத்தோடு கேட்டார். அந்த வேடன் சொன்னான், குருவே, நான் ஏகலைவன், இந்த காட்டிலே இருக்கின்ற ஒரு வேடன். சில வருடங்களுக்கு முன்பாக
உங்களை பற்றி கேள்விப்பட்டு என்னுடைய தந்தை என்னை உங்களிடம் பயிற்சி பெற சேர்க்க வந்தார். ஆனால் ராஜகுலத்தை சேர்ந்தவர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் நீங்கள் பயிற்சி அளிக்க முடியாது என மறுத்துவிட்டீர்கள். நான் இந்த காட்டிலே உங்களை குருவாக ஏற்றுக்கொண்டு மனதார வணங்கி நீங்கள் கொடுக்கின்ற பயிற்சிகளை நானே பெற்றேன். உங்கள் நினைவிலே வித்தைகளை கற்றுக்கொண்டேன். அப்படி உருவானவன் தான் நான். இதெல்லாம் உங்களுடைய நினைவிலே நான் கற்றது, என்னுடைய மனதிலே இருந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தது. உங்களால் உருவாக்கப்பட்டவன் நான். இந்த வித்தையெல்லாம் நீங்கள் எனக்கு போட்ட பிச்சை என வணங்கி நின்று சாஷ்டாங்கமாக அவருக்கு நமஸ்காரம் செய்தார். துரோணருக்கு ஒரு பக்கம் எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டாலும், ஒரு குருவுக்கு பெருமை என்பது பொன்னல்ல, புகழல்ல, பொருள் அல்ல. தன்னிடம் கற்ற சீடன் தன்னை காட்டிலும் அதிகமாக வித்தை கற்றுவிட்டால் அது அந்த குருவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனாலும் இன்றைக்கு அவருடைய இருப்பு என்பது தவித்து கொண்டிருந்தார். தன்னை காணாமலே தன்னுடைய நினைவு ஒன்றிலே ஒரு மாவீரன் உருவானது என்பது அவரால் நம்ப முடியவில்லை. ஆனால் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நிச்சயம் அவனுடைய வித்தையானது அர்ஜுனனை விட பெரிது என்பதை துரோணரே ஒப்புக்கொண்டார். நேரிலே உருவாக்கிய அர்ஜுனனை விட தான் காணாமலே உருவான அந்த ஏகலைவன் துரோணருக்கு பெரிதாகத்தான் நின்றான். ஆனால் துரோணரால் அதனை வாய்விட்டு சொல்ல முடியாது. துரோணருடைய நிலையானது சிக்கலாக போய்விட்டது. அவனை சேர்த்து கொள்வதும் இயலாத விஷயம். வெளித்தள்ளவும் அவருக்கு மனமில்லை. அரசு வாரிசுகளையும் மீறி ஒரு வேடுவன் வித்தையிலே மிஞ்சி நிற்பது என்பது அரச குடும்பத்துக்கும் நல்லதல்ல, நாட்டுக்கும் நல்லதல்ல. பின்னாளிலே அவன் மனம் மாறி ஏதேனும் கலகக்காரனாக உருவாகிவிட்டால் அது நாட்டுக்கு பெரிய கேடாக முடியும். ஆகவே என்ன செய்வது என புரியவில்லை. நாட்டு மக்களுடைய நிலை மோசமாகிவிடும். அதற்காக அந்த வேடுவனை அரண்மனைக்கும் அழைக்க முடியாது. சட்டம் இடம் தராது. மிக மிக சிக்கலான இந்த நிலையிலே அர்ஜுனனும் ஏகலைவனின் வித்தையிலே அஞ்சுகின்றான். அர்ஜுனனை மீறி இவன் ஜொலித்து நிற்கின்றான் என ஏகலைவன் மேல் கோபம் கொள்கின்றான். ஆகவே என்ன செய்வது, ஏதேனும் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என துரோணன் யோசிக்கின்றார். ஏகலைவனிடம், உனது குருவான நான் என்ன கேட்டாலும் நீ தருவாயா என கேட்கின்றார். என்னை மனதிலே வைத்து வணங்கி கற்றவன் தானே நீ. ஆகவே நான் என்ன கேட்டாலும் நீ கொடுப்பாயா என கேட்கின்றார். ஏகலைவனும், தாங்கள் என்னுடைய குரு, உங்களை மனதால் என்னுடைய குருவாக வரித்து விட்டேன். நீங்கள் என்ன செய்தாலும் நான் செய்வேன், என்ன சொன்னாலும் நான் செய்வேன் என சொல்கின்றார். பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்காக துரோணர் அவனுடைய கட்டை விரலை கேட்டுவிட்டார். கட்டை விரல் இருந்தால்தான் ஒருவனால் அம்பெய்த முடியும் அல்லவா? ஆகவே தன்மேலும் சந்தேகம் வரக்கூடாது. அதே வேளையிலே ஏகலைவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது. ஏகலைவனுடைய வித்தைகளால் பின்னாளிலே அரச குடும்பத்துக்கு ஏதும் பிரச்சனைகள் வரக்கூடாது என்ற பலவிதமான காரணங்களினால்தான் ஏகலைவனிடம் கட்டை விரலை அவர் தானமாக பெற்றார். ஆகவே எல்லா விதமான காரியங்களுக்கும் ஏதேனும் ஒரு காரணம் என்பது இருக்கின்றது. அதனை நாம் உள்ளார்ந்து யோசித்தால் அதில் இருக்கின்ற நியாயம் என்பது நமக்கு புலப்படும். ஆகவே துரோணாச்சாரியார் கட்டை விரலை வாங்கியது என்பது அன்றைய யுக தர்மத்துக்கு அது சரியானது தான் என்பதை நாம் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாளிலே குருவிற்கு உரிய மரியாதை கொடுத்து அவர்களிடம் நாம் கல்வி கற்றால் நாம் எந்நாளிலும் சுகமாக வாழலாம். குருவுக்குரிய மரியாதையை நாம் எப்போதும் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த கதைகள் எல்லாம் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. ஆகவே சர்வம் குருப்யோ நமக என குருவினுடைய பாதார விந்தங்களை வணங்கி அவரவருடைய தொழிலிலே இருக்கின்ற குருமார்களை எண்ணி வாழ்க்கையை அவர்களை துதித்து நடத்தினால் நம்முடைய வாழ்நாள் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.